உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கார். பேசுகிறோம் சார். வணக்கம். ஓபிஎஸ் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறார். அதிமுக தொடர்புடைய ஆட்கள் யாராவது டெல்லி போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அது ஓபிஎஸ்க்கு முதல் பயணமும் இல்லை. இந்த பயணத்தில் என்ன நடந்திருக்கு? இந்த பயணத்தில் என்ன நடந்தது எனக்கு என்ன தெரியும்? உங்களை மாதிரி 4 பேர் சொல்கிறத வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ் தான் நம்ம பண்ண முடியும் பொது வெளியில் இருக்க விஷயங்களை வச்சு. அதை தாண்டி பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்ததுன்றது கான்க்ரீட்டாக நமக்கு தகவல் ஐ திங்க் யாருக்குமே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தால் நீங்கள் சொல்லலாம். லாஜிக்கல் அனாலஜியை அப்ளை பண்ணிங்கன்னா அவர் அழைக்கப்பட்டது டெல்லிக்கு அமித்ஷாவை பார்த்தது என்பது ஏதோ லாஸ்ட் மினிட் எஃபர்ட்ஸ் பிஜேபி எடுக்கிறாங்க. அது எதை தடுக்கிறதுக்குன்னு தான் புரியல. 2 தியரி சொல்கிறாங்க. ஒன்று, அவர் திமுகலேயே போய் சேர்ந்துட போகிறாருன்றாங்க. 2வது, அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து திமுக கூட்டணிக்கு போக போகிறாருன்றாங்க. ரெண்டுமே திமுக தொடர்பானது. இதை தடுப்பதற்கு தான் அமித்ஷா அவரை அழைத்து பேசி இருக்கிறார் என்பது தான் லாஜிக்கலாக நம்ம கன்க்ளூட் பண்ணோன்னா தெரியக்கூடிய விஷயம். ஏன்னா சமீப நாட்களாக அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கப்படலை. உங்களுக்கு தெரியும், அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம தான் பிஜேபி அவரை அவமானப்படுத்தியது. அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தப்பையும் ஏப்ரல் மாதம் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணப்பையும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. அதன் பிறகு அவர் டெல்லிக்கு போய் கேட்டார், அப்பாயின்மெண்ட் அப்பயும் இல்லை. அதன் பிறகு பிரதமர் மோடி வந்தப்பையும் அவரை விமான நிலையத்தில் வரவேற்பதற்கும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. கம்ப்ளீட்டாக அவர் ஓரம் கட்டப்பட்டிருந்தார். ஓபிஎஸ் பயன்படுத்தி கொண்டு சாரை உறிஞ்சி விட்டு தோலை வெளியே வீசுவது போல அவர்கள் ஓபிஎஸ்ஸை நன்றாக பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்திருக்கிறார்கள் பாஜக என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக இருக்கும் பொழுது நீதிக்கு போய் நடுத்தரில் உட்காந்து தர்ம யுத்தம் தொடங்கினார். பிஜேபி உசுப்பி விட்டு, குருமூர்த்தி உசுப்பி விட்டு. அதன் பிறகு அவர் ஒரு 6 மாதம் பொறுத்து எடப்பாடியோட போய் சேர்த்து வச்சது பிஜேபி. அதன் பிறகு அவர் 2022 கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அவர் தனியாகத்தான் இருக்க பணிக்கப்பட்டார். இன்றைக்கி அவர் ஏடிஎம்கேக்குள்ளே போகணுன்னு 3.5 ஆண்டுகளாக முயற்சித்து அது படுதோல்வியில் முடிந்திருக்கிறது. பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணாமல் லீகலாக ஃபைட் பண்ணதோட விளைவு இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறார் ஓபிஎஸ். பிஜேபி தன்னை காப்பாற்றணும்னு நினச்சாரு. பிஜேபி யாரையும் எந்த காலத்துலேயும் காப்பாற்றினது கிடையாது. துரோகமே அதன் வரலாறு. நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் அவர்கள் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார்கள் உலக அரசியலில் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பின்புலத்தில் பார்க்கும்பொழுது அவர் திடீரென்று போய் அமித்ஷாவை சந்தித்தது என்பது கண்டிப்பாக அழைத்து தான் போய் பார்த்திருப்பார். என்ன ஆப்ஷன் இருக்குது அவருக்கு? எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் உறுதியாக. வேணால் என்டிஏக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னதாக தகவல்கள் வருகின்றன. அப்படின்னா ஒரு தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏக்குள்ளே போகணும். அதில் எது அவரை தடுக்குதுன்னு நமக்கு புரியல. அவரோட பெரிய தவறு, பிழை, பலவீனம் என்று நான் பார்ப்பது 22 ஜூலையில் அவர் கட்சியை விட்டு நீக்கின பிறகு அதை அரசியல் ரீதியாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணதோட விளைவை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறார். 72 எம்ஜிஆர் திமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அவர் நான் தான் திமுகன்னு போய் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லலாம் போய் தன்னை நீக்கினதுக்கு எதிராக கேஸ்லாம் போடல. தான் திமுகன்னு சொல்லிக்கிட்டு தனி ஆவர்த்தனம் பண்ணலை. மாறா புது கட்சி தான் ஆரம்பித்தார். செங்கோட்டையனை வெளியில் தூக்கி போட்டோன்னா ஒரு கோர்ட்டுக்கு போல, எலெக்ஷன் கமிஷனுக்கு போல போய் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டார். அது நல்லதோ கெட்டதோ, உருப்படுதோ உருப்படாமல் போதோ ஒரு கட்சியில் சேர்ந்துட்டார். ஏன்னா இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு அரசியல் தீர்வு தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். சட்டத்தீர்வு இதற்கு தீர்வாக அமையாது என்ற குறைந்தபட்ச ஒரு குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய புரிதல் ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லாதன் விளைவு தான் இன்று அவர் நடுத்தருவில் இருக்கிறார். இல்லை, இப்போது செங்கோட்டையனோ எம்ஜிஆரோ அந்த ஒரு கட்சி, அவங்க ஆல்ரெடி இருந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்தவங்க. ஆனால் ஓபிஎஸ் 2022 அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். இவரோட செகண்டாக தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார், இணைய ஒருங்கிணைப்பாளர். ஸோ அவர் லீகலாக ஃபைட் பண்ணுறதா எனக்கு இருந்த ஓட்டம். லீகலி அவர் பக்கம் நியாயம் இருந்தது தானே. இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ஃபைட். லீகலாக உனக்கு சொல்யூஷன் கிடைக்காது, கிடைச்சாலும் நிலைக்காது. நான் உதாரணம் சொல்கிறேன். கோர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்க, சரி, சுப்ரீம் கோர்ட்டே உங்களுக்கு உத்தரவு போடுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் நீக்கியது தவறு, அவரை சேர்த்து கொள்ளுங்கள்னு. சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது, அப்படியே இருக்கும், டார்மெண்ட்டாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் நீங்கள் தேடுறீங்க, ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது, கிடைச்சாலும் அது நிலைக்காது. இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இது ஒரு அரசியல் பிரச்சனை, இது ஒரு அரசியல் சிக்கல். இதற்கு அரசியல் தீர்வு தான் ஒரே தீர்வு. இந்த குறைந்தபட்ச புரிதல் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு இல்லாமல் போனது தான் துர்பாகியவசமான ஒரு விஷயம். அதுக்கான பலனை தான் இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். செங்கோட்டை இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணார், ஓபிஎஸ் எப்படி டீல் பண்ணார் யோசிச்சு பாருங்கள். தனி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணி தான் இத்தனைக்கும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, செங்கோட்டையனும் எடப்பாடியும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரே சமூக வாக்குகளுக்கு 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிக்கலாம். பட் ஓபிஎஸ்
வேறு சமூகத்தை சார்ந்தவர். அங்கே அவர் கட்சி ஆரம்பித்து போனார்னா குறைந்தபட்சம் அவருடைய சமூகத்தோட வாக்குகளாவது ஓரளவு அவர் பின்னால் திரளும் என்கின்ற பர்செப்ஷனாவது உருவாகும். முதல்ல பர்செப்ஷன் வாரில் ஜெயிச்சுட்டு தான் ஆக்சுவல் வாரில் ஜெயிக்கணும். அவர் அந்த முயற்சியை பண்ணலையே. கட்சி எடப்பாடி கிட்ட தான் இருக்கிறது என்பது ஒரு குழந்தைக்கும் தெரிந்த விஷயம். இதை புரிந்து கொள்ளாமல் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் போய் வக்கீலுக்கு கொட்டி கெடுத்த பணத்தை கட்சிக்கு செலவு பண்ணியிருந்தா கூட கட்சி விளங்கியிருக்கும் இன்னைக்கு. ஆகவே செய்வது எல்லாம் தவறு, பெரும் பிழை. அவர் அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு செய்த தவறான ஸ்ட்ராட்டஜிஸ் காரணமாக தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து நிற்கிறார். ஆகவே இப்போ திடீர்னு 15ஆம் தேதி அவர் கட்சி ஆரம்பிப்பார். எனக்கு என்னமோ அதில் கூட சந்தேகம் இருக்குது. அவருடைய இயல்பு அது அல்ல. கட்சி ஆரம்பித்து அதை நடத்துறதுனா என்றைக்கும் ஆரம்பித்து என்றைக்கும் நடத்திருக்கணும். அப்படி ஒருவேளை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது திமுக கூட்டணியில் போய் சேருவதற்கான ஒரு பாதையாக, ஒரு வயா மீடியாவாக அது இருக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் கூட ஓபிஎஸ் சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்ததில்ல. விஜய் பக்கம் வந்து இவருக்கான கதவுகள் திறக்கப்படலையா? இவங்கெல்லாம் விஜய் பக்கம் போகணும்னு துடிக்கிறாங்க. அங்கே பனையூரின் கதவுகள் இவருக்கு திறக்க மறுக்கிறது. இடதுசாரிகளை தவிர, நான் அறிந்த வரையில் இடதுசாரிகளை தவிர, நாம் தமிழரை தவிர, திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், விசிகா, மதிமுக, பாமக இந்த பெரிய கட்சிகள் எல்லாத்துலேருந்தும் விஜய் பக்கம் போக ஒரு தரப்பினர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விட்டால் சென்னை நகரிலிருந்து பனையூருக்கு அங்க பிரதர்ஷனம் கூட செய்வாங்க தாவேக்கால சேருவதற்கு. பாவம் அந்தோ பரிதாபம் தாவேக்காவுடைய கதவுகள் இவர்களுக்கு திறக்க மறுக்கிறது. அதனால் வந்து விஜய் ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்கான்ற கேள்வியை பொருத்தமற்றது. ஏன்னால் இவர்கள் துடிக்கிறார்கள், தவியாய் தவிக்கிறார்கள். ஆனால் விஜயோட கதவுகள் இவர்களுக்கு திறக்க மறுக்கிறது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்? இந்த ஒரே ஆப்ஷன் திமுகவோட போய் சேர்றது. நேரடியாக போய் சேர்ந்துடுறீங்களா மனோஜ் பாண்டிய மாதிரி, இல்லை வெளியிலேருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளே போய் இந்தியா கூட்டணிக்குள்ளே போகிறீங்களான்றது தான் இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இன்றைக்கி எடப்பாடி இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு மறுபடியும் உறுதியாக இருந்துட்டார்னா, ஓபிஎஸ்சி தலைமையில் இயங்கக்கூடிய அந்த ஒரு குறுங்குழு இருக்கு இல்லையா, தட் கோட்டேரி, அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து தனியாக ஒரு அமைப்பை வச்சு திமுகவில் போய் சேர்றது, கூட்டணியில், இந்தியா கூட்டணியில், இல்லை திமுக உள்ளே போய் சேர்ந்துடுறது. திமுக உள்ளே போய் சேர்ந்தால் கதை முடியுது, ஜோலி முடியுது. காலமெல்லாம் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் போய் நீ திமுகவோட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் போகலாம், உங்கள் வாக்குகள் கண்டிப்பாக போகாது. அது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், அது எப்படி போகும்? அப்புறம் எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்தால் திமுக கதி என்ன ஆகும்? இந்த குறைந்தபட்ச புரிதல் ஏன் திமுகவில் இருக்கவங்களுக்கும் குறிப்பாக திமுக தலைமைக்கும் இல்லை என்று தான் எனக்கு புரியவில்லை. ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து வரும். எல்லாரும் திமுகவில் எப்படி சேர முடியும்? கருணாநிதி விரும்பினாரா எல்லாரும் திமுகவில் வந்துடணுன்னு? இல்லை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எல்லாரும் அதிமுகவில் வரணும்னு விரும்பினாங்களா? ஆகவே இந்த எண்ணமே தவறு. ஓரணியில் தமிழகம் என்ற கான்செப்டே தவறு. பல அணிகளில் தான் தமிழகம் இருக்க முடியும். மோடி வந்து தங்களை தவிர யார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி தான் திமுக நினைக்குது. இப்போ இது மிகப்பெரிய ஒரு தவறான புரிதல் இது. ஆகவே இங்கே பல சிக்கல்கள் தமிழ்நாடு அரசியலில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் தனிமரமாக நிற்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு ஸ்கோப்புன்றது வந்து ஒன்று தான், திமுக கூட்டணியில் போனால் தான் அவருக்கு அரசியல் நிற்க முடியும். ஆனால் அது அவருக்கு மிகப்பெரிய விலையை அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைண்ணா, விஜய் கட்சியில் ஓபிஎஸ் சேர்றாரா அப்படின்றது வந்து ஒரு இது. ஆனால் ஒரு கட்சி, இவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் வந்து விஜய் கூட கூட்டணியில் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்ததில்ல. டிடிவி வந்து பலமுறை சொல்லிகிட்டே இருந்தார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே உருவாகும், அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும், ஒரு வலிமையான 3வது அணி உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் டிடிவி பல இடங்களில் சொன்னது. அந்த ஆப்ஷன் இப்போ இல்லையா ஓபிஎஸ்? அந்த ஆப்ஷன் முழுவதும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் பக்கம் ஒரு ஆழ்ந்த மௌனம் இருக்குது. நாள் இருக்குது, இன்னும் 3 months இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு குழுவாக அமைஞ்சு விஜய் கட்சியோட இவங்க கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அதை முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாது. தோ விஜய் இப்போதைக்கு எந்த விதமான சமிக்கையும் கொடுக்காம இருக்கிறார் என்ற போதிலும் இதை அவர் ரூல் அவுட் பண்ணலை. அதையும் நம்ம கவனிக்கணும். செங்கோட்டையனோட வருகையே பிறகு இவர்கள் உள்ளே போவதற்கான ஒரு கட்டியங்கூறும் நிகழ்வாக, ஒரு பைலட் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். ஆகவே உங்களுடைய கேள்விக்கான பதில் ஃபைன். இது இவர்கள் வந்து நீங்கள் கரெக்டாக என்ன கேட்டீங்க? டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் கூட கூட்டணி வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒப்புக்கொண்டால் அது நடக்கும். விஜய் ஒப்புக்கொள்ள இதுவரை மறுக்கிறார், அதனால தான் நடக்கல. டிடிவி சற்று கராராகவே இருக்கார், அந்த கூட்டணியில் போய் என்டிஏல போகக்கூடாது, விஜயோட போய் எடப்பாடி சிஎம் ஆகிறத தடுக்கணும். ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களோட உயர்ந்த லட்சியம் என்பது அவர்கள் முதலமைச்சர் ஆவதில்லை, எடப்பாடி சிஎம் ஆகிறது. எப்படி அண்ணாமலையும் சேர்த்துக்கணும். எடப்பாடி சிஎம் ஆகிறத தடுப்பது தான் இந்த தலைவர்களுடைய அரசியல்வாதிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. மாறாக அவங்க ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும்லாம் அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. இந்த உயர்ந்த நோக்கத்தில் அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். எதிர்மறையான ஒரு குறியீடு, எடப்பாடி சிஎம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல. இது நமக்கு வந்து ஐ திங்க் 1 monthல் பை ஜனவரி தை பிறந்தா வழி பிறக்குன்னுவாங்க. இந்த மாதமே அதுக்கு முன்னாலேயே வந்து பிறந்துடும் தான் எனக்கு தோணுது. ரொம்ப நாள் இது நீடிக்காது. இன்றைக்கி அவர் கூட இருந்தவெல்லாம் போயிட்டான். இன்றைக்கி தனிமரம் அவர் வைத்திலிங்க ஒன்றும் பெருசாக எதுவுமே செய்யலை.
அவருடைய 2 மகன்களுக்கு சீட்டு கேட்குறாருன்றாங்க ஓபிஎஸ். ஸோ இன்றைக்கி வந்து அவர் எத்தனை நாளைக்கு தான் இப்படி போராடுவார் மன்றாடுவார்? சேர்க்க முடியாது. மறுபடியும் ஒரு 10ஆம் தேதி குழுவில் தீர்மானம் போட்டு வேணான்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என் முடிவு இல்லைங்க, அது பொதுக்குழு முடிவுன்னு தப்பிச்சு போயிடுவார் எடப்பாடி. நான் ஒன்றும் முடிவு எடுக்கல, பொதுக்குழுவோட முடியுது, கட்சி முடிவு. அவர் திரும்ப வரதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கட்சி முடிவு பண்ணால் எடுத்துக்கோங்கன்றுவார். பழைய தூக்கி கட்சி மேலே போட்டுருவார். களத்தை என்னைக்கோ ஓபிஎஸ் இழந்துட்டார் சார். அதுக்கான விலையை தான் இன்றைக்கி கொடுக்குறாரு. காசும் செலவு பண்ண மாட்டேன், பொலிட்டிக்கலாகவும் எனக்கு ஷார்ப்னஸ் கிடையாது, நான் யாருக்கும் விசுவாசமாகவும் இருக்க மாட்டேன். இதுதான் உங்கள் பலவீனம்னா ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட மாதிரி, சசிகலாவை ஏற்றுக்கிட்ட மாதிரி எடப்பாடி ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே. ஏற்றுக்கிட்டு தானே 4.5 வருஷம் இருந்தீங்க. 2017 ஆகஸ்ட்டில் போய் சேர்ந்தீங்க. மோடி சொல்லி தான் சேர்ந்தீங்க. 4.5 வருஷம் நல்லா தானே ஓடிச்சு கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தோற்ற பிறகும் 1 வருஷம் நல்லா தானே ஓடிச்சு. நீங்கள் டெப்டி லீடர், அவர் லீடரு, நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். அது பிறகு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இனிமேல் ஜெனரல் செக்ரட்டரின்ற போஸ்ட் தான் தனக்கு தேவைன்போது எந்த பக்கம் காற்று அடிக்குது, யார் பக்கம் பவர் இருக்குதுன்ற புரிதலும் உங்களுக்கு இல்லை. அவர் பக்கம் 66 எம்எல்ஏ இல்லை, அவர் பக்கம் 63 எம்எல்ஏ, உங்கள் பக்கம் 3 எம்எல்ஏனாலே முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. போய் கோர்ட்டில் நின்னீங்க, நீங்கள் நடுத்தரில் நிற்கிறீங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் பெருசாலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு கண்டுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எடப்பாடி வேணும், சொல்லி பார்ப்பாங்க போய் சேருங்கன்னு. சேர மாட்டேன்னு சொன்னார்னா நடுத்தரில் விட்டு போயிட்டே இருப்பான். இன்றைக்கி அவரோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ஜெயலலினி. ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. த ஒன்லி ஆப்ஷன் இஸ் டிவிக்கு. ஏன்னா டிஎம்கேக்கு போகிறது டசன்ட் மேக் சென்ஸ். ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, கண்டிப்பாக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ டிஎம்கேக்கு ஓபிஎஸ் போகிறது ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னா, பாஜக இப்போ ஓபிஎஸை கூப்பிட்டதே வந்து திமுக பக்கம் அவர் பேசிகிட்டு இருக்கார், அதை தடுக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர், ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் முன்னாள் எம்எல்ஏ சொன்னது, திமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு இடம் உறுதி ஆயிடுச்சு. அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்கிறேன், ஒரு கம்பார்ட்மெண்ட் எங்களுக்கு வந்து அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு திமுக கூட்டணியில், அதுக்காக தான் அவங்க இப்போது ஓபிஎஸ் வந்து டெல்லி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். நாங்கள் கடந்த வாரமே இதை அறிவிக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கூட அவர் போனார். ஸோ திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் போனார்னா அதனால் திமுகவுக்கு பெருசாக லாபம் இல்லை அப்படிங்கும்போது பிஜேபி இதை ஏன் தடுக்க பார்க்குது? பெர்செப்ஷன் வைஸாக ஏடிஎம்கே வந்து வீக் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்கா? வீக் ஆகணுன்ற எண்ணம் இருக்குது. உங்கள் கேள்வியே தப்பு. அதிமுகவை எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தணுன்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு பாஜக செயல்பட்டுட்டு வருது. குறிப்பாக 2021 தேர்தலுக்கு பிறகு அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க. அண்ணாமலையோட பாத யாத்திரையும் பாதியிலே நின்று இது அவர் தலைவர் பதவியிலேருந்து நீக்கின வட்டாரெல்லாம் நமக்கு தெரியும். புள்ளையும் கிள்ளி விட்டு தோட்டிலையும் ஆட்டுறது தான் அவங்க பிஜேபியோட வேலை. 2 திராவிட கட்சியில் ஒன்று அழியணும். இப்போ 26 அதிமுக வந்துடுச்சுன்னா மறுபடியும் 31 திமுக வரும். இந்த பைனரி பாலிடிக்ஸை உடையணும். அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து திமுக ஜெயிச்சுட்டு போட்டோம், அதிமுக சுக்கோலாக உடையணும். த மோர் மெனி பிளேயர்ஸ் ஆன் த பிளேட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. லைக் டெல்லியில் எப்படி இப்போ எவ்வளோ கட்சிகள் களத்துக்கு வருதோ அவ்வளோ தூரம் பிஜேபிக்கு லாபன்ற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 34-35% ஓட்டு வச்சுருக்காங்க. எதிர்க்க இருக்கிறது 65% மூணாக உடையுது. அதை தான் அவங்க விரும்புவாங்க. அதை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இருக்க டர்ஃபை காப்பாற்றிக்கணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. இட்ஸ் வெரி டைசி சிச்சுவேஷன். இவங்களுக்கு வந்து அப்போசிஷனே தமிழ்நாட்டில் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. டெல்லியில் எப்படி மோடிக்கு எதிராக அப்போசிஷன் இல்லையோ அதே தான் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு எதிராக இல்லை. இதுதான் ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சி தான் பலமாக இருக்கணும். ஆளுங்கட்சி பலமாக இருக்கலாம், பலவீனமாகவும் இருக்கலாம், பெருசாக குடிமொழிக்கிடாது. ஆனால் எதிர்கட்சி பலவீனமானால் அந்த நாடு மிகப்பெரிய சிக்கலை நோக்கி நகரும், ஜனநாயகம் பேராபத்துக்குள்ளாகும். அதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போசிஷனே இல்லாத பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. எத்தனை பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவங்க நாங்கள் மெகா அலையன்ஸ் அமைப்போன்னு எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பலவீனம் அடைவது தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லது அல்ல. அது என்னுடைய உறுதியான கருத்து. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இடியாப்ப சிக்கலாக போன இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தான் தெரியல. ஓபிஎஸ் எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்றார். ஒரு ஆப்ஷன் தான் ஜெயலலிதா. அப்படின்னா அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏக்குள்ளே அதை பிளாக் பண்ணிக்கணும். பிஜேபிக்கு ஒதுக்குற சீட்டில் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை, இப்போது ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் உயர்ந்த லட்சியம் நீங்கள் சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக விடாமல் பண்ணணும் அப்படின்றது ஒற்றை இலக்கு அவங்களுக்கு. இது டிடிவி வந்து ஓப்பனாகவே கூட ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவர்கிட்ட பேசினவங்ககிட்டே கூட சொல்லிட்டாராம், நான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க மாட்டேன், என்னால் அவர் தலைமையில் இருக்கும்போது என்டிஏக்குள்ளே என்னால் வர முடியாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அதிகபட்சம் என்ன ஜெயிலில் தானே போடுவீங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை டிடிவி சொன்னதாகவும் வந்து ஒரு செய்தி வந்து. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு என்டிஏக்குள்ளே போனார்னா அது எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கும். அதையும் ஓபிஎஸ் பண்ணணும். வேறு என்ன வழி ஓபிஎஸ்க்கு? டிடிவி ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. ஓபிஎஸ்க்கு வேறு என்ன வழி? த ஒன்லி ஆப்ஷன் இஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு எடப்பாடியோட போகிறது தான், என்டிஏ வழியாக போகிறது. அவர் டிஎம்கேவோட போகிறதுன்றது ஃபார் ஃபெச்டுன்னு எனக்கு தோணுது. எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களை மாதிரி நண்பர்கள் சொல்கிறாங்க, இன்னும் அவருக்கு நெருக்கமான டிடிவிக்கு நெருக்கமான நண்பர்கள் கூட அவங்க போகிறாருன்னு தான் சொல்கிறாங்க.
எனக்கு என்னமோ அது ரொம்ப என்னால் அது வந்து எனக்கு ரொம்ப அது முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரப்போசிஷனாக இருக்குது. 3 முறை முதலமைச்சராக நீங்கள் இருந்தீர்கள். அதிமுகவில் உங்களை விட சீனியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கும்போது ஜெயலலிதா உங்களை தான் நம்பினாங்க. இன்றைக்கி நீங்கள் திமுகவில் சேர்ந்து ரெட்டை இலைக்கு எதிராக ஓட்டு கேட்க போகிறீங்க. கேளுங்க, தப்பு இல்லை. அரசியல் எதுவும் நிரந்தரம் கிடையாது, சாஸ்வதம் கிடையாது, யாரும் எதுவும். ஆனால் உங்களோட வாக்குகள் உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தனிப்பட்ட ஓபிஎஸ் போகலாம், அவரோட விசுவாசிகள் 10 பேர் போகலாம். அதிமுக வாக்குகள் எப்படி வந்து ரெட்டை இலைக்கு எதிராக போகும்போது, அதுவும் திமுகவோட போய் நிற்கும்போது, திமுகவுள்ள சேர்ந்து ரெட்டை இலைக்கு எதிராக கேட்டிங்கன்னா உங்கள் வாக்குகள் எப்படி உங்களுக்கு வரும்? எனக்கு என்னமோ அங்கே அதிமுக சந்தேகம் வருது. வாக்குகள் திமுகவுக்கு விட தொடங்கி இருக்குதாங்க. எல்லா வாக்குகளும் போயிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அது இல்ல, ஆனா சரி. ஒரு அமௌண்ட் ஒரு பர்சன்டேஜ் போயிருக்கு. அது ஏற்கனவே போயிடுச்சு. இவர் போனாலும் போவாட்டியும் அது போனதான். இவர் போகிறதால புதுசாக என்ன போகுது? அது ஆல்ரெடி இட் ஹஸ் ஷிஃப்டட். அடிஷ்னல் ஷிஃப்டிங் வாய்ப்பு இல்லைன்ற நான். அப்படின்னா எல்லாரும் திமுக ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறத மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்க. திமுக அப்படி தான் விரும்புது. ஓரணியில் தமிழ்நாடுன்றதும் எவனா வந்தால் பிஜேபியிலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, அதிமுகலேருந்து சேர்த்துக்கலான்றதும் ரொம்ப ரொம்ப தவறான எண்ணம். திமுகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈக்குவலிபிரியம், பவர் ஸ்ட்ரக்சரை, பவர் பேலன்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணுது. 40 வருஷமா, 50 வருஷமா, 30 வருஷமா கட்சியில் இருக்கக்கூடியவன் அவன் ஓரங்கட்டப்பட்டு திமுகவில் வந்தவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஒரு தொகுதி 2 தொகுதி இல்லை, பல தொகுதிகளை நீங்கள் கொடுக்கும்போது திமுகவோட பவர் ஈக்குவலிபிரியம் அது டிஸ்டர்ப் ஆகுது. அது திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. ஒரு தேர்தலோட திமுக என்ன முடிய போதா? 26 தோத்தாலும் திமுக உயிரோட தான் இருக்க போகுது, ஜெயிச்சாலும் திமுக உயிரோட தான் இருக்க போகுது. அது ஒன்றும் அழிய போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து திமுகன்னு எல்லாரையும் அதிமுகலேருந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அது எப்போ ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போயே உங்களுக்கும் அதோட பாதிப்புகள் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பிஜேபியிலேருந்து அதிமுகலேருந்து எல்லாம் போய் திமுக சேர்ந்துட்டா திமுக ஜெயிக்குமா? அழியும். ஆனால் நீ இப்போ இருக்க கூட்டணியை வச்சு கூட ஜெயிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ நேற்று சின்னசாமின்னு ஒருத்தர் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றா இருக்கும்போது கூட்டு தலைமையால் அதிமுக தொழிற்சங்க நிதியில் முறைகேடு நடந்ததா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். நேற்று அந்த பேப்பர் கட்டிங் பூரா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. திமுக அரசு அவரை கைது செய்து உள்ளே வைக்குது. நீங்கள் அவரை கூப்பிட்டு கட்சியில் சேர்க்குறீங்க. இது என்னங்க அரசியல்? எனக்கு புரியல. இது என்ன அரசியல்? நீங்கள் தான் 200 ஜெயிப்போன்றீங்கல்ல, 200 லட்சியம்னு சொல்கிறீங்கல்ல, 200 நிச்சயம், 234 லட்சியன்றீங்கல்ல. அப்போ எல்லாரையும் கூட்டின்னு வந்து கட்சி சார், எல்லாரையும் அதிமுகலேருந்து எல்லாரையும் திமுகவில் சேர்ப்போன்ற கான்செப்டே சூசைடல் கான்செப்ட் சார். திமுக தற்கொலைக்கு முயற்சி. அது திமுக உள்ளே இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அண்ணா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, நல்லதோ கெட்டதோ 13 வருஷம் அதிகாரம் இல்லாதப்பையும், அதுக்கு பிறகு 10 வருஷம் அதிகாரம் இல்லாதப்பையும், ஒவ்வொரு முறை 5 வருஷத்துக்கு ஒரு அதிகாரம் போகும்போதும் அடி, உத, குத்து, வெட்டு, ராஜீவ் படுகொலையில் கொலைப்பழியை சுமந்தது, இந்த மாதிரி எத்தனையோ சிக்கல்களுக்கு மத்தியில் கட்சியிலேயே இருந்தான்ல, நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உங்கள் கூடயே இருந்தான்ல. இன்றைக்கி அவனை ஓரம் கட்டிட்டு அதிமுகவில் வெள்ளையும் சொல்லியுமா போட்டுக்கிட்டு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு மந்திரியாக இருந்து மாவட்டம் வட்டம்னு இருந்துட்டு கட்சி பொறுப்புலையும் அரசு பொறுப்புலையும் இருந்துட்டு இன்றைக்கி அதிகாரம் இல்லை, கட்சி தோல்விக்கு மேல் தோல்வியை சந்திக்குதுன்னு போது உங்கள்கிட்ட ஓடி வரான்ல, அவனுக்கு நீங்கள் ரத்தன கம்பளம் விரிக்கிறீங்க. இது உங்களோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் ஈக்குவலிபிரியம்னுவாங்க, அந்த அதிகார கட்டமைப்பை சிதைக்குது. இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் திமுகவுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுகவோட மிகப்பெரிய ஆபத்தாக நான் பார்க்குறது இதுதான். ஏதோ 26 எலெக்ஷனில் ஜெயிக்கிறது தான் அவங்க பெரிய நோக்கமாக வச்சுருக்காங்க. இல்லை, 26ல் தோத்தாலும் திமுக உயிரோட தான் ஜீவித்திருக்கு தான் போகுது, ஜெயிச்சாலும் ஜீவித்திருக்குது. என்ன போனால் ஜெயிச்சா தான் அதுக்கு ஆபத்து அதிகம், தோத்தா கட்சி நல்லாயிருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தான் தோக்கிறது திமுக அதிமுக நல்லது. இன்றைக்கி அதிமுக இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து 2 டேர்ம் பதவி அனுபவிச்சது சார். 10 ஆண்டுகள் பதவியில் இருந்ததுக்கான விலையை இன்றைக்கி அதிமுக கொடுக்குது. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தாங்க. நான் சொல்லலை, நீங்கள் 2 தடவை போய் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அந்த பெட்டிஷன் சொல்லுது. டிசம்பர் 20, 2020, ஜனவரி 21, 2021 தேதியோட சொல்கிறேன். 13 மந்திரிங்க மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சுமத்துறீங்கல்ல, அதில் ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட 13 மந்திரிகள், சிஎம் டெப்டி சிஎம் ஆட்சிக்கு வந்தானா ஒருத்தரும் தப்ப முடியாது, சிறப்பு நீதிமன்றம் அமைப்பண்ணீங்கல்ல, நீங்கள் கொடுத்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு பாருங்கள். அந்த 10 வருஷத்தில் குறிப்பாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2வது ஆட்சி காலத்தில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி இந்த மோசமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தது. நாளைக்கு அந்த நிலைமை உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? பதவி வரும் போவுங்க. சில அடிப்படை விழுமியங்கள் இருக்குது. கட்சியிலேயே இவ்வளோ வருஷம் இருக்கவனா 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் இருக்கவனை வாரம் கட்டிட்டு புதுசாக வரவங்களுக்கு தூக்கி எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவன் நாளைக்கு பதவி இல்லைனா ஓடுவான். அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க? இதை கலைஞர் பண்ணதில்லை, எம்ஜிஆர் பண்ணதில்லை, ஜெயலலிதா பண்ணதில்லை, என் எடப்பாடி கூட பண்ணதில்லை. அப்போ இது எல்லாரும் சேர்ந்துக்கணுன்ற அந்த கான்செப்டே என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பலத்தை கொடுக்காது. மாறாக அது திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குது. திமுகவை மேலும் மேலும் பலம் இழக்க செய்யுது. அது அவங்களுக்கு புரியல.
பேக் டு ஏடிஎம்கே ஓபிஎஸ் வந்தோம் அப்படின்னா டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட இருக்குது. ஒருவேளை ஒருங்கிணைப்பு நடக்கலைன்னா டிசம்பர் 15ஆம் தேதி நாங்கள் தனிக்கட்சி தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆலோசனை கூட்டத்தில் வைத்திலிங்கம் அறிவித்தார். இந்த 10-15 இந்த 2 தேதிகளையும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியில்லைங்க, பொதுக்குழுவில் அவங்க வந்து ரிஜிடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை, தனியாக தான் போகணும். தனியாக போகிறவங்க திமுகவோட போகிறாங்களா, இல்லை வந்து தனியாக நிற்க முடியாது. தாவேக அவங்களுக்கு கதவு திறக்கலைன்னா எங்கே போவாங்க? திமுக கிட்ட தான் போய் நிற்கணும். திமுக கிட்ட போய் நின்னா தேர் ஃபினிஷ்டு. உங்களோட எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகும். நீங்கள் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு அண்ணா திமுக சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மையாகும். உங்களை அதை நோக்கி அவர் புஷ் பண்ணுறாரு. இவங்க யாருமே ஓட் கேச்சர்ஸ் கிடையாது. சில தொகுதிகளில் இவங்க வந்து சாதி வாக்குகளை உடைக்கலாம், நான் மறுக்கல. தே கேன் டூ டேமேஜ் ஆன் தேர் ஓன், தே கேனாட் வின். அதை நல்லா புரிஞ்சுக்கும். அதனால் இவங்க 15ஆம் தேதி அமித்ஷாவோட ஸ்பீச்சில் சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஏதோ நடக்க போதுங்க, அதை தடுக்க தான் லாஸ்ட் டிச் எஃபர்ட் வாங்கல்ல, அதை தான் அமித்ஷா பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. பட் அமித்ஷாவால் எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ண முடியல. இந்த அலையன்ஸ் ஏப்ரல் மாதம் இங்கே கன்ஃபார்ம் ஆன அலையன்ஸு டேக் ஆஃபே ஆகலை. ஒரு புது கட்சி கூட உள்ளே வரல. உள்ளே இருந்தவங்களாம் பிச்சுன்னு போடுறான். நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்த பெரிய கட்சி, அடுத்த கட்சி பாமக, அப்பா புள்ள வெட்டுக்குத்து சண்டையில் நிற்கிது. இதை இன்றைக்கி போய் டெல்லி ஹைகோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டான். அன்புமணி தான் பாமகன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு. மீறி உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ சிவில் கோர்ட்டுக்கு போட்டான். சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போனால் 30 வருஷம் இருக்கும் கட்சி, 30 வருஷம் நடக்கும். இன்னும் 6 தேர்தலை சந்திக்கணும். 2 பேரும் தொடர்ந்து சண்டை போட்டாங்கன்னா மாம்பழத்தை முடக்குவான்ட்டான் எலெக்ஷன் கமிஷன். மாம்பழத்தை முடக்கி தனியாக 2 பேரையும் விட்டாங்கன்னா அப்பா ஒரு அணியும் புள்ள ஒரு அணியும் இருந்தால் அவங்களால என்டிஏக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆல்ரெடி பாமக வாக்குகளில் கணிசமான பகுதி விஜயை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பெரிய ஆபத்தை புரியாமல், இதுதான் உண்மையான ஆபத்து, இது புரியாமல் அப்பாவும் பிள்ளையும் நடுத்தரில் அடிச்சுக்கின்னு புரள்றாங்க. சந்தி சிரிக்குது. இன்றைக்கி கோர்ட்டில் போய் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக போய் ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது என்னங்க அரசியல் இது? என்ன அரசியல் இது? இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. நீ கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணு, ஜந்தர் மந்தரில் போய் இதுக்கு ஃபைட் பண்ணுற? தெருவில் போராட விஷயமா அது? அவன் தான் தெளிவாக சொல்கிறான். இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டில் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க ராமதாஸ் தரப்பை. அவ்வளோ தூரம் தெளிவான ஒரு அரசியல்வாதி ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறான்னு எனக்கு புரியல. இன்றைக்கி டெல்லி ஹைகோர்ட்டில் அன்புமணி தரப்பு கேட்குது, ஜட்ஜும் அதை ஆமான்றாரு. நீங்கள் அன்புமணியை அங்கீகரிச்சதை செல்லாதுன்னு சொல்லி இங்கே வரீங்கல்ல, உங்கள் சைடு டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுங்கன்றாங்க. ஒன்றுமே இல்லை, தெளிவாக சொல்லியாச்சு அவங்க. ஆஸ் பர் டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் வித் அஸ், இட் இஸ் அன்புமணி ராமதாஸ் இஸ் த லீடர் ஆஃப் த பிஎம். எங்கள் கிட்ட இருக்க ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணி தான் பாமகவோட தலைவர். உனக்கு வேணும்னா சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. அகெயின் இதே தான் ஓபிஎஸ் பண்ண தப்பை தான் ராமதாஸ் பண்ணுறார். பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு லீகல் சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்க, சத்தியமாக கிடைக்காது. அப்போ அடுத்த கட்சியும் காலி. எது இந்த கூட்டணியில் வருன்றது. ஓபிஎஸும் போயிட்டார், டிடிவியும் போயிட்டார், செங்கோட்டையனை தூக்கிட்டீங்க. ஓரளவு அது அங்கங்கே பாதிப்புனாலும் 4 முனை போட்டினா திமுக ஜெயஜன் 200 சீட்டு ஜெயிக்கும். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க ராமதாஸ், அன்புமணி, ஓபிஎஸ், ஏன் ஒரு பக்கம் எடப்பாடி எல்லாரும் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். முக ஸ்டாலினை விட மிக கடுமையாக அவர்கள் உழைக்கிறார்கள். அதை தடுக்கிறதுக்காக தான் அமித்ஷாவினுடைய இந்த பேச்சுவார்த்தை டெல்லி. அது அவருக்கு தெரியுது. திமுகவை விட மிக கடுமையாக நம்ம கூட இருக்கவங்க தான் உழைக்கிறாங்க ஸ்டாலினை வந்து 2வது முறை சிஎம் ஆக்கிறதுக்குன்னு. லாஸ்ட் டிச் எஃபர்ட் அவர் பண்ணுறாரு. அது என்னமோ உருப்படுன்னு எனக்கு தோணலை. பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நினைவு கருத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். மட்டும் நிகழ்ச்சி சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில்.